நம்முடைய ஆண்டவர் மிகவும் நல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. எந்த அளவுக்கு ஆண்டவர் நமக்கு பாரம் கொடுக்கிறாரோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நமக்கு பலனையும் கொடுக்கிறார். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள்? அல்லேலூயா. எந்த அளவுக்கு என்னால் முடியலன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். ஆகவே இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. வாசிப்போம் 2 ராஜாக்களின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அதற்கு அவர்கள் அவன் மயிருடை தரித்து வார்க்கச்சையை தன் அறையிலே கட்டிக்கொண்டிருந்தான் என்றார்கள். அப்பொழுது அவன் திஸ்பியனாகிய எலியாதான் என்று சொல்லி. போதும், ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய நல்ல நாம மகிமைப்படட்டும். ஒரு ட்ரெஸ்ஸை வச்சு அவன் யார் என்பதை அந்த ராஜா சொல்லுகிறான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாம மகிமைப்படட்டும். நம்மளை பார்த்து யாரும் சொல்ல முடியுமா இந்த ட்ரெஸ் இருந்தால் இவங்க தான் அப்படின்னு? யோவானுக்கு ஒரு ட்ரெஸ் இருந்துச்சு. அவர் என்ன செய்தாராம்? ஒட்டக தோலும் வெட்டுக்கிளியும் தான் என்ன செய்தாராம்? சாப்பிட்டாராம். சாப்பாட்டில் ஒரு வித்தியாசத்தை பார்க்குறோம். நம்ம ட்ரெஸ் இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா, ஆவிக்குரியவர்களுக்கென்று ஒரு ட்ரெஸ் இருக்க வேண்டும். என்ன ஆமீன் வர மாட்டாங்க. அதுக்காக நீங்கள் வேறு எதுவும் நமக்கு யூனிஃபார்ம்லாம் இல்லை, ஆனால் தகுதியான வஸ்திரத்தோடு நம்ம இருக்க வேண்டியது அவசியம். ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளையை வார்த்தை வெளிப்படுத்தும், ட்ரெஸ்ஸு கூட வெளிப்படுத்தலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் அந்த ட்ரெஸ்ஸுங்கிறத காரியத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். உலகத்தார் போடுறது மாதிரி நீங்கள் சர்ச்சுக்குள்ளே போடுவது அவ்வளவு நல்லதில்லை. எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சபைனா ஒரு பரிசுத்தமானது. சபைக்கு வரும்போது நம்முடைய நடைகள் எப்படி இருக்கணும்னு பிரசங்கின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிச்சு பாருங்க. நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். போதும், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம நடையவே என்ன செய்யணுமா? காத்துக்கொள்ளணும். நம்முடைய காரியத்தை ஆண்டவர் எச்சரித்து சொல்லுகிறார், நம்மளுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை நாம் கவனமாக கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆனால் அந்த எலியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வேத அழகாக அந்த இடத்துல சித்தரிக்கிறது. அவனுடைய ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே சொல்றாங்க, இவன் எலியாதான். கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. அப்பொழுது அவன் திஸ்பியனாகிய எலியாதான் என்று சொல்லி கொண்டான். எலியான் சொன்னாலே நமக்கு என்ன நம்முடைய ஞாபகத்துக்கு வருது? அக்கினி இறங்கி வந்தது. ஒரு பெரிய ரிவைவல் உருவாயிற்று. அது வரைக்கும் பாகால் தான் தெய்வம் என்று சொன்னார்கள். அது வரைக்கும் பாகால் தான் மேன்மையானது நினைத்தார்கள். ஆனால் என்றைக்கு அவர்களுடைய வாழ்க்கையில பாகால் பெருசா தெரிஞ்சு அதான் மேன்மையா பாராட்டினாங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய இந்த எலியா, இவன் ஒருவன் மாத்திரம் இந்த இடத்துல நிற்கிறான். நல்லா கவனிங்க. ஒருவன் மாத்திரம் இருக்கிறான். அந்த இடத்துல ஒருவன் மாத்திரம் இருப்பதனால நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம்? கூட்டமா இருக்கிறவங்கள தான் கர்த்தர் இருக்கிறான்னு. இல்ல, நீங்க சிங்கிளா இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளையா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்க கூட தான் இருப்பாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்டர், அவங்க எல்லாம் பாவம் செய்யறாங்க, அவங்க கூட நானும் சேர்ந்துடவா? இல்ல, நீங்கள் தனித்துவம் வாய்ந்தவர்களாக, கர்த்தருக்காக வேறு பிரிக்கப்பட்டவர்களாக, பரிசுத்தவான்களாக, பரிசுத்தவாட்டிகளை இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு பல உதாரணத்தை சொல்லலாம். யோசேப்பை உங்களுக்கு என்ன செய்யலாம்? ஞாபகப்படுத்தலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப்பு ஒத்தையில தான் போனான். அவனை விற்கும் போது அவனை தான் விற்றாங்க. ஆனா அவன் ஒத்தையில போனான் பாருங்க. ஆனா அந்த முழு தேசத்துக்குமே அவனை கர்த்தர் அதிகாரியாய் மாற்றினாரு. இன்னைக்கும் இந்த கால வேளையில கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நான் ஒருவன் மாத்திரம் தான் என் குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொன்னா, உங்க குடும்பம் முழுவதையும் ரட்சிப்பதற்கு கர்த்தர் உங்களை முதல் வித்தாக வைத்திருக்கிறார்.
அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் நீங்கள் 16ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது இவ்விதமாய் ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடிகிறது. எடுத்து வாசிங்கள் பார்க்கலாம். 31ஆம் வசனம். அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்களா? ஒரு ஆளை தான் கர்த்தர் முன்குறிக்கிறார். இந்த எலியா ஒருத்தனாக இருக்கிறான். எனக்கு உண்மையிலேயே இந்த மனதைரியம் நமக்கு மிக அவசியமானது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? ஒரு 4 பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அந்த 4 பேருக்கு முன்னாடி நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் நம்மளால என்ன செய்ய முடியல? ஐயோ அவங்க என்ன நினைச்சுக்குவாங்க, என்ன தப்பா நினைச்சுக்குவாங்கள. நல்லா கவனிங்க, பாவம் செய்யறதுக்கு பயப்படணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாவம் செய்யறதுக்கு கூச்சப்படணும். ஒரு தடவை ஒரு விஞ்ஞானி, விஞ்ஞானி இல்லை, ஒரு ஞானி, அவனுடைய உதவியாளன் ஒரு தவறான ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டான். அப்போ இந்த ஞானிக்கு தெரிஞ்சிச்சு இவன் இப்படி தவறான ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டான் அப்படின்னு. உடனே இவர் இங்கேருந்து போய் தன்னுடைய சீசனை கூப்பிடுறார். அவன் உள்ளே இருந்து வர்றதுக்கு ரொம்ப யோசிக்கிறான். அப்போ அவன் சொன்னாரான், அந்த ஞானி சொன்னானா, நீ இங்கேருந்து போகிறதுக்கு தான் ரொம்ப யோசிக்கணும், ஆனால் அங்கேருந்து நீ வர்றதுக்கு என்ன செய்யக்கூடாது? யோசிக்கக்கூடாது. நல்லா கவனிங்க. ஒருவனாக அந்த இடத்துல நிற்கும்போது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட இன்னைக்கு அநேகர் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில், நம்முடைய காரியத்தின் மத்தியில் நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்ல முடியுமா? என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, எலியாதான் அவனுடைய இதனை வாழ்க்கை வித்தியாசப்படுத்தி காட்டியது. நன்றை கவனிங்க. எலியான்னு சொன்னாலே நமக்கு அக்னின்னு தான் ஞாபகம் வரும். அல்லேலூயா. நான் இன்றைக்கு ஒரு 3 விதமான அக்னியை குறித்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். இந்த எலியாவை கொண்டு கர்த்தர் செய்ததான 3 விதமான அக்னியை குறித்து நான் உங்களோடு பேச ஆசைப்படுகிறேன். பரலோகம் உதவி செய்யட்டும். ஒரு அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். இந்த எலியாவுக்கு என்ன பின்னணியம் இருந்துச்சு? 17:1 வாசிங்கம்மா. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி. போதும், ஒரு அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். அவங்க அம்மா பேர் இல்லை, அப்பா பேர் இல்லை, யாரு பேரும் கிடையாது. அவன் என்ன பின்னணியத்தில் வந்தானே இல்லை, ஆனா அவன் என்ன பின்னணியத்தில் எந்த தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருந்தான், எங்க நிற்கிறான்னு அவனுக்கு ஒரு பேர் வந்துருச்சு. நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். திஸ்பியனாகிய எலியா, அது ஊரு. அந்த ஊரு பேரை சொல்லிதான் இவர் வர்றார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அணைக்கட்டுக்கு வர்றப்போ ஆண்டவர்கிட்ட பேசினதை நான் நிறைய வார்த்தையில் ஒன்று, ஆண்டவரை இந்த ஊரை நீர் பெருமைப்படுத்தணும். என் ஆசை அதுவாகவே இருந்துச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஊழியக்காரன் அந்த இடத்துல இருக்கிறான்னா அந்த ஊரு அந்த ஊழியக்காரன் மூலமாக ஃபேமஸ் ஆகும். நம்புறவங்க மாத்திரம் ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? உங்க மூலமா உங்க வீடு ஃபேமஸ் ஆகணும். அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். நீங்க இருந்த ஸ்தானத்தை இன்னும் ஒருத்தர் அதை நிறைவு செய்யவே முடியாத அளவுக்கு கர்த்தர் உங்களை மகிமையா நடத்த வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? திஸ்பியனாகிய எலியா, அவனுக்கு குடும்ப பின்னணியம் இல்லை. எவர்கள் முன்னிலையில் நிற்கிறார்கள் என்கிறதான அதுதான் முக்கியம். கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிற ஒவ்வொரு மனிதனையும் கர்த்தர் என்னைக்குனாலும் வெளியே கொண்டு வந்து நிப்பாட்டுவார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உதாரணத்துக்கு நான் தாவீதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த முடியும். தாவீது ஆடுகளுக்கு பின்னாக ஒரு இடையனாக போய் கொண்டிருந்தவனை கர்த்தர் அவன் என்ன செய்தாரா? இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அதிபதியாக கர்த்தர் வைத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நீங்க வேதத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா சங்கீதத்தின் புத்தகம் 78, 72 வாசிங்க. 71 வாசிச்சிருங்கம்மா. கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலும் ஆகிய மேய்ப்பதற்காக அழைத்துக் கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினார். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம்.
தாவீது வருகிறான் என்று சொன்னாலே எதிரிகள் கூட்டம் நடுங்கும். அவனுக்கு அந்த திறமை என்று சொல்வதற்கு திறமையோடு அவன் பிறக்கவில்லை. ஆனால் திறமையை வளர்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்க தொழிலில் நீங்க திறமையா இருக்கணும், உங்க பிசினஸ்ல நீங்க திறமையா இருக்கணும், உங்க குடும்பத்தில் நீங்க திறமையா இருக்கணும். அது நம்ம பிறக்கும் போதே நமக்கு திறமை நம்ம கூட பிறக்கல, ஆனா அதை நம்ம வளர்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம். குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் உங்க திறமைகளை வளர்த்துக் கொள்ளணும். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல திறமைன்னு சொல்லணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கெட்ட திறமை நிறைய இருக்கு. புரணி பேசுறது, விசுவாசி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவசியப்பட்ட கெட்ட வார்த்தை போட்டு பேசிக்கிறது, இது திறமையா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரட்சிக்கப்பட்டவங்க கெட்ட வார்த்தை போட்டு பேசக்கூடாது. என்ன ஆமேன் வரமாட்டேங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நன்றாய் கவனிங்கள். உங்க வாழ்க்கையில கர்த்தருக்கு முன்பதாக நீங்க நிற்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையா நிற்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எலியா என்றாலே அக்கினி. இந்த 3 விதமான அக்கினி எலியாவுக்குள்ளாக காணப்பட்டது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் இந்த 3 விதமான அக்கினி உங்களுக்குள்ளே காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வாசிங்க 1 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. வாய்க்காலில் இருந்த தண்ணீரை என்ன செய்தது? நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எது உண்மை, எது பொய், எது நல்லது, எது கெட்டது என்பதை நிரூபிக்க வேண்டியதான ஒரு ஊழியனாக இருக்க வேண்டும், ஒரு தேவ பிள்ளையாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நிரூபிக்கிற அக்கினி. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அது வரைக்கும் பாகால் தான் தெய்வம் என்று சொன்னார்கள். அது வரைக்கும் பாகாலை மேன்மைப்படுத்தி பேசினார்கள். ஆனால் இப்பொழுதோ எலியா என்கிற ஒரு மனிதன் பலிபீடத்தை செப்பனிட்டு அந்த பலிகளை சரியாக வைத்து அதில் தண்ணீரை ஊற்ற சொல்லி எல்லா காரியமும் நடந்த போது அந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்கம்மா. அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு. கவனிங்க, இததான் நான் 26, 27, 28ஆம் தேதியில உங்களுக்கு செய்ய போறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எதை சரி பண்ணணும்? தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை சரி செய்யும் போது உங்களுக்காக எனக்காக ஒரு அக்கினி காத்து கொண்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவ்விதமாக அவர்கள் செய்கிறார்கள். 32ஆம் வசனத்தை வாசி பாருங்கம்மா. அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி ரொம்ப தெளிவா எழுதி வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து 34. பிற்பாடு அவன் நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். முதலாவது ஊற்றுங்க. அடுத்து பின்பு 2ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 2ஆம் தரமும் ஊற்றினார்கள். அதற்கு பின்பு 3ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 3ஆம் தரமும் ஊற்றினார்கள். அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது. அடுத்து வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்பினான். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். செய்ய வேண்டியதை எல்லாம் இந்த எலியா செய்து முடித்த போது 36ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் செஞ்சதை அங்கு அறிக்கையிடுகிறார். ஆமென். வாசிங்க. அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும். இந்த வருஷம் கர்த்தருடைய சமூகத்தில் பலிபீடத்தை கட்ட வந்த உங்களுக்கு இந்த காரியம் நடக்கும். நீங்க கர்த்தருடைய பிள்ளை என்பதை கர்த்தர் நிரூபித்து காட்டுவா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
வருஷம் வருஷம் ஒட்டடை அடித்து வெள்ளை அடித்தா எப்படி இருக்கும் அந்த வீடு சொல்லுங்க? வருஷத்துக்கு ஒரு தடவை ஒட்டடை அடித்து வெள்ளை அடித்தா எப்படி இருக்கும்? புதுசாக இருக்கும். என்ன 10 வருஷம் ஒட்டடையும் அடிக்கலை, சரி 10 வருஷம்னா சொல்ல வேணாம், 2 வருஷம் ஒட்டடையும் அடிக்கலை, ஒயிட் வாஷும் பண்ணலை, அப்படின்னா எப்படி இருக்கும்? பால் அடிச்சு பாண்டையாக இருக்கும். அதே மாதிரி தான் உங்கள் ஆவிக்குரிய ஜீவியமும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. வருஷத்துக்கு இந்த 3 நாள் தேவ சம்பந்தம். பாஸ்டர் எனக்கு ரொம்ப பிஸி பாஸ்டர். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லுவார், எப்போ பார்த்தாலும் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன்னா ஆண்டவர் எங்கேயாவது ஒரு இடத்துல உள்ள ஏதாவது ஒன்று ஃபங்க்ஷன் ஆக விடாமல் ஆக்கிட்டாருன்னா பிறகு எங்கே ஓடுவீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏங்க உள்ளே இருக்கிற பார்ட்ஸ்லாம் ரொம்ப சென்சிட்டிவானதாங்க. அது கொஞ்சம் வீங்கினாலும் பிரச்சனை, சுருங்கினாலும் பிரச்சனைங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது வரைக்கும் நமக்கு சுருங்காமலும் விரிவாகாமலும் இருக்க தேவ கிருபை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. அப்போ இது தொடர்ந்தேச்சே ஓடணும்னா பலிபீடத்தை சரி பண்ணிடணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. பலிபீடத்தை செட் பண்ணிட்டு அவர் சொல்றாரு, யாக்கோபுக்கு தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியமெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்வேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இத சொல்லிட்டு அவர் சொல்றார், அடுத்த வசனத்தை வாசிங்கம்மா. கர்த்தாவே, கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும், நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும், தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மேல ஊழியக்காரன் தன்னை என்ன எப்படிப்பட்டவன் சொல்லி காட்டுறாரு. இங்க கர்த்தரை யாருன்னு சொல்றாரு. நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும், தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் என்ன செய்யணும்? அறியும்படி என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்றான். அடுத்த வசனம் அப்படியே சொல்லுங்கம்மா. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி, அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையோ. எத்தனை பேர் ஆமென் சத்தமா சொல்ல முடியும்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய தேவன் நேரத்தை பார்க்க மாட்டார், அர்ப்பணிப்பை பார்ப்பார். காலையிலிருந்து அவன் கூப்பிடுறான், அவன் கூப்பிடுறதுக்கு ஒரு சத்தமும் இல்லை. ஆனா தேவ மனுஷன் தன்னை ஆயத்தப்படுத்தி தன்னை சீர்படுத்தி கர்த்தருக்கு முன்பதாக நிப்பாட்டி இப்ப சொல்றான், என்னை கேட்டருளும் ஆண்டவரே என்று சொன்னபோது வானத்திலிருந்து அக்கினி புறப்பட்டது. உங்களை நிரூபிக்க வைக்கிற ஒரு அக்கினி இன்னைக்கு உங்க மேல இறங்க போகிறது. சாந்தானா ஹசி கேலாபஹா. அல்லேலூயா. நீங்க யார் என்பதை நிரூபிக்க வைக்கிற ஊழியத்துக்கு போற உங்களுக்கு நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழ்கிற உங்களுடைய ஏரியாக்களுக்கு நான் சொல்றேன், நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை கர்த்தர் நிரூபிக்க வைக்கிறதுக்கு வானத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கித்தான் ஆக வேண்டும். அது அப்படி இல்லைன்னா உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க. என்ன முடியாது? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மதிக்க மாட்டாங்க. இவனா நம்மள மாதிரிதான்டா அப்படின்னு சொல்லிடுவாங்கல்ல. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஒரு இடத்துக்கு போனா ஒரு மாற்றம் உருவாகித்தான் ஆகணும். நல்ல மாற்றம் வரணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில வீட்டுக்குள்ள ஒரு தடவை அப்படி போயிட்டு வந்தாலே அந்த வீடு 2ஆ பிளந்துரும். அவளை நல்ல ஆவி. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் உங்க மேல வச்சிருக்கிற ஒரு அக்கினி, நீங்கள் யார் என்பதை நிரூபிக்க வைக்கிற அக்கினி. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஆமென். நம்பர் 2, அடுத்த ஒரு அக்கினியை குறித்து இந்த அக்கினி இறங்கின போது, ஒரு நிமிஷம் அதை மாத்திரம் வாசிச்சிருங்கம்மா. அந்த 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில்
39ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த அக்கினி இறங்கின போது என்ன நடந்துச்சு? ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது அந்த அக்கினியை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்றார்கள். எல்லாரும் என்னை கவனிக்கான்போடு கேட்கிறேன். இந்த அக்கினியை பார்க்கும்போது மக்கள் எல்லாரும் அவர்கள் என்ன செய்வார்களாம்? முகங்குப்புற விழுவார்களாம். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா சத்தமா. பட்டணங்களும் திரும்பி பார்க்கிற அணைக்காடாக மாற வேண்டும். கிராமங்களும் திரும்பி பார்க்கிற அணைக்காடாக மாற வேண்டும். நீங்க குடும்பத்தில் இருக்கலாம், நீங்க சமுதாயத்தில் வாழலாம். உங்களுக்குள்ள உங்களை நிரூபிக்க வைக்கிற அக்கினி உங்களுக்குள்ள இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அடுத்த வசனத்தை அப்படி வாசிங்கப்பா. அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு என்ன செய்யணும்? அவர்களை பிடியுங்கள் என்றான். அவர்களை பிடித்த போது எலியா அவர்களை கீழே கீசோன் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டான். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு காலம் வரும், ஆமானுக்கு ஒரு காலம் வந்தா மொர்தெகாய்க்கு ஒரு காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இந்திய தேசத்துக்கு கர்த்தர் ஒரு காலத்தை வச்சிருக்கிறாரு. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் எப்பவுமே இந்த வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன். உங்களுக்கு கேட்டு கூட புளிச்சு போயிடலாம். ஆனா இந்த வசனம் ரொம்ப முக்கியமானது. அப்போஸ்தலர் 4:14 சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியால் எதிர்பேச அவர்களுக்கு அவர்களுக்கு என்ன இல்ல? இடமில்லை. கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நன்றாய் கவனியுங்கள். எதிர்பேச அவர்களுக்கு இடமில்லை. நான் சொல்றேன், இப்ப எதிர்த்து பேசுறவங்களுக்கு எதிர்பேசதுக்கு இடமில்லாமல் போகும் வரைக்கும் கர்த்தருடைய வல்லமை இறங்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. என்னையா அவங்க என்னையா செஞ்சிருவாரு? இந்த செத்து கிடக்கான், இயேசு உயிர்ப்பி பாருன்னு சொல்றீல்ல, செத்து கிடக்கான், எழுப்பி விடு. அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு பாஸ்டரே அவசியம் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்டரே அவசியம் இல்லை. சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை எல்லாம் போயிட்டுங்க, இல்லைன்னா அந்த பிள்ளைகளை தான் கூப்பிடுவேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவன் அங்கே கோழிக்கா விளாண்டுக்கிட்டு இருப்பான், இல்லை கிட்டிப்பில் விளாண்டுக்கிட்டு இருப்பான், இல்லை செதுக்கு விளாண்டுக்கிட்டு இருப்பான். இங்கே வாடா, இந்த வர்றா செத்து போனவன் இருக்கானாடா, சோமனன்மாடா. இதான பெரிய மேட்ரே கிடையாது. இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட அப்படின்னு அவன் சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வந்தவன் வாய் அடைப்பான், கர்த்தருடைய பிள்ளைகள் வாயை திறப்பாங்க. ஒரு அல்லேலூயா சத்தமா. நிரூபிக்க வைக்கிற அக்கினி வரும்போது கர்த்தர் உங்களை கொண்டு செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். வீட்டை பார்த்து கவலைப்படாதீங்க பிரதர் சிஸ்டர். ஐயோ இல்ல, இந்த எலியாவின் பலிபீடத்தின் அக்கினி, நிரூபிக்க வைக்கிற அக்கினி உங்க வாழ்க்கையில இருக்குமானா உங்களை எந்த வல்லமை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் உங்களை கிரியை நடப்பிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்பர் 2 வாசிங்க. அடுத்த ஒரு அக்கினியை நாம பார்த்துருவோம். 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது எலியா அந்த 50 பேரின் தலைவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி, இங்கே பாருங்க, ஒரு அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவது என்றார். உன் 50 பேரை என்ன செய்ய கடவது? பட்சிக்க கடவது. இது ஒரு ராஜா அனுப்புறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அகசியாங்கிற ராஜா இந்த தேவ ஊழியரை பிடிப்பதற்காக அழைக்கிறதுக்கு வர்றாங்க. எத்தனை பேரா? 50 பேர். ஒரு தலைவன் 51. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு 51 இப்ப வருது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாரை பிடிக்க? எலியாவை பிடிக்க. ஒரு அல்லேலூயா சத்தமா.
அதே மாதிரி 12ஆம் வசனத்தை வாசி பாருங்க. எலியா அவர்களுக்கு பிரதியுத்தரமாக நான் தேவனுடைய மனுஷனேயானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவது என்றார். உடனே தேவனுடைய அக்கினி வானத்திலிருந்து இறங்கி, நல்ல சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அது என்ன அக்கினியா? அது என்ன அக்கினி? அது தேவனுடைய அக்கினிங்க. 13வது வசனத்தை வாசிங்கம்மா. திரும்பவும் 3ஆம் தரம் ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். இந்த 3ஆம் தலைவன் ஏறி வந்தபோது எலியாவுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு, கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏமா ஒரு நிமிஷம் கவனிங்க. 2 பேரு தலைவனா வர்றான், 50 பேரோட வரான். இப்ப 3வது ஒரு தலைவன் வரான், 50 பேரோட தான் வரான். ஆனா இவன் செய்யறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. எப்படி செய்யறான்? இந்த 3ஆம் தலைவன் ஏறி வந்தபோது எலியாவுக்கு முன்பாக என்ன செய்தானா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீ தலைவனாயிரு, யாரா கூட இரு, ஆனா எலியாவுக்கு முன்னாடி நீ முழங்கால் போட்டு தான் ஆகணும். ஏன் தெரியுமா? அவன் முழங்கால் போட்டான். தேவனுடைய மனுஷன் முழங்கால் போட்டிருக்கிற கர்மம் இல்லை. ஒரு அல்லேலூயா சத்தமா. பணிய வைக்கிற அக்கினி உங்களுக்குள்ள இருக்கிறது. பணிய வைக்கிற அக்கினி உங்களுக்குள்ள இருக்கு பிரதர். டோன்ட் மிஸ் இட். அவரை விட்டுறாதீங்க. இன்னைக்கு மனுஷங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, வந்த உடனே அந்நிய பாஷையில பேசி முடிச்சுட்டு போறது இல்ல. உங்களுக்கு விரோதியா இருக்கிறவனை பணிய வைக்கிற ஒரு அக்கினி உங்களுக்குள்ள இருக்கிறது. முட்டி போட வேண்டியதுல முட்டி போட்டா கட்டி கொண்டு வருகிறவனை கர்த்தர் கட்டி கொண்டு வந்துருவார். ஒரு அல்லேலூயா சத்தமா. அல்லேலூயா. தலைவன் தான் 50 பேர் கூட இருக்காங்க. பிடிக்க போறது யார? எத்தனை பேரு? ஒரு ஆளை பிடிக்க எத்தனை பேரு? அல்லேலூயா. எலியாவை பிடிக்கிறதுக்கு 2 பேர் போதும். ஆனா எலியாவுக்குள் இருந்த அபிஷேகத்தை கட்டி பிடிப்பதற்கு எவனுக்கும் அதிகாரம் இல்லை. இதை சொல்லும் போதே என் உள்ளத்துக்குள்ள கர்த்தருடைய அக்கினி எரியுது. நான் சொல்றேன், பணிய வைக்கிற ஒரு அக்கினி எனக்குள்ள இருக்கும் வரைக்கும் எவனுக்கு நான் உட்காந்து அடிபணின்னு அவசியமே இல்லை. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அது எவ்வளவு பெருசா கோபுரம் மாதிரி எழும்பட்டும், அது பணிய வைக்கிற ஒரு அக்கினி உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதில் ஒரு 1 சாமுவேல் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரத்துக்கு வரப்ப அங்கு ஒரு காரியம் நடக்கிறதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்பலாம் என்று நினைக்கிறேன். வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் வாசிங்க. அஸ்தோத் ஊரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பதாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தது. தரையில எப்படி கிடந்துச்சா? பெட்டி இருக்குது, அதே இடத்துல தான் இருக்கு. ஆனா தாகோன் முகங்குப்புற விழுந்து கிடந்தது. ஒரு அல்லேலூயா சத்தமா. அல்லேலூயா. இந்த பைபிளில் சொல்லப்பட்டது நடந்தது சொல்லப்பட்டிருக்குமானால் இப்போ நாம் விசுவாசிக்கும் போது இது எங்களுக்கும் நடக்கும் என்பது ஆச்சரியமில்லை, சந்தேகமும் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இருக்க வேண்டிய அக்கினி உங்களுக்கு இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன அக்கினி? என்ன அக்கினி? பணிய வைக்கிற அக்கினி. எந்த ஆவியும் பணிய வைக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஒரு அதிகாரியா இருந்தா உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் பணியணும்னா நீங்க தேவ சமூகத்தை உட்கார வேண்டிய இடத்துல உட்கார்ந்தீங்கன்னா எல்லாம் சரியா நடக்கும். பணிய வைக்கிற ஒரு அக்கினி. நம்பர் 3, என் வார்த்தையை 3வது ஒரு அக்கினிக்கு நேராக நான் போக விரும்புகிறேன். 2வது அக்கினி, பணிய வைக்கிற அக்கினியில எலியாவுடையதானே வானத்திலிருந்து அக்கினி வருதுன்னு சொன்னாங்கல்ல, அது எங்க இருந்து வந்துச்சு? வானத்திலிருந்து வந்துச்சுன்னு சொல்றோம், தேவனுடைய அக்கினின்னு சொல்றோம். எலியா வாயை திறந்த உடனே அக்கினி வருது. காரணம் என்ன தெரியுமா?
அவனுக்குள்ள இருக்கிற அக்னி அது பரலோக அக்னியா இருந்ததுனால இவர் சொல்றதுக்குத்தான் தாமதிக்கிறார், நடக்க வேண்டியதை சீக்கிரமா நடத்துறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், நீங்க வாயை திறந்து சொன்னீங்கன்னா அது அப்படியே நடக்கும். ஆனா நீங்க எங்க இருக்கணும்? உங்களை அனல் மூட்டப்படுகிறதான இடத்துல. அதான் கர்த்தருடைய ஆலயம். பணிய வைக்கிற அக்னி உங்களுக்குள்ள வரணும்னா உங்க வாயில தான் அந்த அக்னி இருக்கும். நான் தேவனுடைய மனுஷனை ஆனால் அக்னி இறங்கட்டும் இறங்கட்டும். ஆனா மூணாவது அக்னி யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது. நிரூபிக்க வைக்கிற அக்னி, பணிய வைக்கிற அக்னி, மூன்றாவது ஒரு அக்னி இருக்கிறது. நீங்க அதை வாசிங்க பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு காலையில கர்த்தர் சொல்லுகிற ஒரு அக்கினி உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 17ஆம் அதிகாரத்திலே அறிமுகமாகிறார். 18ஆம் அதிகாரத்திலே ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்குகிறார். 19ஆம் அதிகாரத்திலே இயேசபேலுடைய வார்த்தையினாலே அவர் சொல்லுகிறார், நான் போகட்டும், என் முற்பிதாக்களை காட்டிலும் நல்லவன் அல்ல, ஆகவே என்னை நீர் என்ன செய்யும், எடுத்துக்கொள்ளும். கேட்ட சத்தத்தின்படியே கர்த்தர் அவனுக்கு செய்தார். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் என்ன நினைச்சாரு, எல்லார மாதிரி நானும் செத்து போயிடணும் அப்படின்னு அவர் நினைச்சாரு. இல்ல, உன்னை நான் எடுக்கிறதுக்கு ஒரு அக்கினி ரதத்தை வச்சிருக்கிறேன். உங்களுக்குன்னு கர்த்தர் வச்சிருக்கிறதான ஒரு அபிஷேகம் உண்டு. இது எலியாவையும் எலிசாவையும் பிரிக்கிற ஒரு அக்கினி. ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அக்கினி உங்க வாழ்க்கைக்குள்ளாக வரும்போது எலியாவுக்கு 7 அற்புதம் என்று சொன்னா, எலிசாவுக்கு 14 அற்புதங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் எலியாவுக்கு, கவனிங்க, எலியாவுக்கு அக்கினினால கர்த்தர் பதில் தந்தார். இது ஒரு பகுதி தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா இந்த அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் வந்தபோது, இவர்கள் பிரிந்தபோது இரட்டிப்பான அபிஷேகத்தோடு எலிசா வெளியே கிளம்புகிறார். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எந்த யோர்தான எலியாவும் எலிசாவும் கடந்தாங்களோ, இப்ப எலிசா மாத்திரம் தான் இருந்துட்டு சொல்றாரு, எலியாவின் தேவன் எங்கே? ஆமென் சொல்லலாமா? சால்வையை முறுக்கி கட்டு ஓங்கி அடித்த போது யோர்தான் 2ஆய் பிளந்தது. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுல ஒரே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வாசிங்க பார்க்கலாம். 14ஆம் வசனத்தை வாசிங்க. எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்த உடனே அது இரு பக்கமாய் பிரிந்ததினாலே எலிசா இக்கரைப்பட்டான். அடுத்த வசனம் தான் ரொம்ப முக்கியமானதுமா, வாசிங்க. எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்டவுடனே எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறது. நல்ல சத்தமா ஒரு கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். யோர்தான் பிளந்த உடனே எலியாமில் இருந்த அபிஷேகம் எலிசாமில் இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். ஆமென் சொல்லலாமா?
அந்த வசனத்தை அப்படியே வாசிங்கம்மா, அதை மாத்திர வாசிங்க. எலியாவின் ஆவி எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறது சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கினார்கள். எலிசாட்ட வந்து சொல்றாங்க, எலியாவுடைய தீர்க்கதரிசி சொல்றாங்க, எலிசா உன் எஜமான் எடுத்துக்கொள்ளப்பட போறார். அப்போ அவங்க சொன்னதான ஸ்டேட்மெண்ட்டுக்கு இவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? எனக்கு தெரியும். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சில நேரம் நமக்கு தெரியாத யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நமக்கு தெரிஞ்சதே குழப்பி தான் விடுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எலியாவையும் எலிசாவையும் பிரித்த ஒரு அக்கினி. அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன நடக்க போகுது. 2 பேரும் போறாங்க, திரும்பி எப்படி வருவான்னு தெரியலையே, இந்த எலிசா எப்படி திரும்பி வருவான்னு. ஆனா சுழல் காற்றிலே எலியா எடுத்து கொள்ளப்படுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் ஒரு எடுத்துக்கொள்ளுகிறதான அனுபவம் வச்சிருக்கிறார். என்னது? இயேசு கிறிஸ்துவுடைய எத்தனாவது வருக? 2வது வருக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இயேசுநாதர் பிறந்ததை ஒரு 1ஆம் வருகைன்னு வச்சுக்கிட்டா, இது 2வது வருகை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில இயேசு மத்திய ஆகாயத்தில் வந்து நிற்பா. அப்பொழுது எக்காலங்கள் தொனிக்கும். அப்பொழுது இயேசுவுக்கு ஆயத்தமாய் இருக்கிறவர்கள், அபிஷேகத்தில் அக்கினியில நிற்கிறவர்கள், அவர்கள் 2ஆய் பிரிக்கப்பட்டு போய்விடுவார்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை என்னையும் எடுக்கிற ஒரு அக்கினி உண்டு. கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எடுத்துக் கொள்ளப்படுகிற அனுபவம். ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு சொல்ற வார்த்தை, நாம் இந்த உலகத்தார் அல்ல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு சொல்லும்போது சொன்ன, நான் உலகத்தார் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் மாதிரியே பேசக்கூடாது, உலகத்தார் மாதிரியே ஓடக்கூடாது, உலகத்தார் மாதிரியே செயல்படக்கூடாது. கர்த்தர் ஒருவர் எனக்காக இருக்கிறார். நான் கர்த்தருக்காக வேறு பிரிக்கப்பட்டவன், பிரித்தெடுக்கப்பட்டவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்திலிருந்து கர்த்தர் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார். எகிப்தின் பாவத்திலிருந்து கர்த்தர் நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார். இது எல்லாம் பிரித்தெடுத்ததுக்கு காரணம் அவரோடு கூட சேர்த்து கொள்வதற்காக. ஒரு நாளும் மிஸ் பண்ணிடாதீங்க. எதனாலும் மிஸ் பண்ணிக்கோங்க. இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவின் வருகையில மாத்திரம் மிஸ் ஆயிடக்கூடாது. எலியாவையும் எலிசாவையும் பிரிக்கும் போது எலிசா கேட்டுக்கொண்ட ஒரு வார்த்தை, உம்மில் இருக்கிற அபிஷேகம், உம்மில் இருக்கிற ஆவியின் வரங்கள் எனக்கு இரட்டிப்பாய் வர வேண்டும் ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு இந்த இரட்டிப்பான அபிஷேகம் எனக்கு தேவை? நான் வாழ்ந்த கர்த்தருக்காக ஒரு அக்கினியோட வாழ விரும்புகிறேன். 3 விதமான அக்கினியை இன்னைக்கு காலையில் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறேன். 1 நிரூபிக்க வைக்கிற அக்கினி, 2வது பணிய வைக்கிற அக்கினி, 3வது பிரித்து வெடுக்கிறதான அக்கினி, பிரித்து வைக்கிற அக்கினி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளை வேறு பிரிக்கிற ஒரு அக்கினி. நீங்க உங்க ஸ்கூல்ல வேலை செஞ்சீங்கன்னா நீங்க வேறு பிரிக்கப்பட்ட ஒரு அக்கினியாக இருக்கணும். நீங்க எங்க இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்களாம். அசம்பிளி சபை விசுவாசியா இவங்க இதை செய்ய மாட்டாங்கன்னு இருக்கணும். ஐயோ அவங்களா பாஸ்டர் வர்ற வரைக்கும் ஒன்று செய்வாங்க, பாஸ்டர் போன பிறகு இன்னொன்று செய்வாங்க அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது. நல்லா கவனிங்க. இந்த காந்தத்தை வச்சு மண்ணில் போட்டு இப்படி சீச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா இரும்பு துகள் மாத்திரம் அந்த காந்தத்தில் என்ன செய்யும்? போட்டு மற்றதில் என்ன செய்யாது. நான் சொல்கிறேன், நீங்கள் நிரூபிக்கிற அக்னியோட, பணிய வைக்கிற அக்னியோட, நான் வேறு பிரிக்கப்பட்ட அக்னி உள்ளவன் என்பதை உணர்ந்து நீங்கள் கர்த்தருக்காக நின்னா இயேசுநாதர் வரும்போது போகலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வேறு பிரிக்கப்பட்ட அக்னி.